இன்னைக்கு வந்து யோகி லஞ்ச் பாக்ஸ் வந்து பன்னீர்ல வந்து ஒரு ரெசிபி வந்து கேட்டிருந்தான். ஏன்டா திடீர்னு பன்னீர் கேட்குற அப்படின்னு கேட்கும்போது, இல்லம்மா நேற்று வந்து என் ஃப்ரெண்டு வந்து எடுத்துட்டு வந்தான், இன்னைக்கு நான் எடுத்துட்டு போறேன், எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு அப்படின்னு. சரி ஃப்ரெண்டு தானே எடுத்துட்டு வந்தா, நீ அவன்கிட்டயே ஷேர் பண்ணி சாப்பிட வேண்டியதானே அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லம்மா ஷேர் பண்ணக்கூடாதுன்னு மிஸ் சொல்லியிருக்காங்க அப்படின்னு. அது காரணம் இருக்கு. கொரோனா டைம் வந்ததுல இருந்தே யாரும் ஃபுட்டு ஸ்நாக்ஸ் இதெல்லாம் ஷேர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா வந்து நான் வந்து சொன்னேன், எங்க கிளாஸ்ல வந்து 20 பேருடா, 20 பேர் ஃப்ரெண்டா இருப்போம், 20 பேருமே வந்து பாத்தீங்கன்னா வட்டமா மரத்தடியில உட்காந்து அழகா வந்து ஒவ்வொருத்தர் வீட்டுல இருக்க சாப்பாடையும் ஒரு பிடி அளவு மூடியில வச்சு நாங்க வந்து சாப்பிட்றதுக்கே எங்களுக்கு 1 மணி நேரம் ஆயிரும். அவ்வளவு நேரம் சாப்பிடுவோம். அந்த ஷேரிங் பண்றதுக்கே எங்களுக்கு அரை மணி நேரம் ஆயிரும். ஒவ்வொரு வீட்டுல இருந்து ஒவ்வொருத்தர் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஃபுட்டை வந்து கொடுப்பாங்க. அப்படிதான் நாங்கெல்லாம் சாப்பிடுவோம். நீங்க என்னன்னா இப்படி சாப்பிட்றீங்க, ஷேரிங்கே இல்லைங்கிறீங்கன்னு சொல்லி நான் கிண்டல் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ எனக்கும் வந்து அந்த ஸ்கூல் டேஸ்க்கு வந்து கொஞ்சம் நேரம் போயிட்டு வந்த மாதிரி இருந்தது. நான் ஃப்ரெண்ட்ஸும் கூட உட்காந்து சாப்பிட்டது, அவங்க ஃபுட்டு சாப்பிட்டது. இந்த உடம்பு வளர்ந்தது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீட்டு சாப்பாடு இல்லை, நிறைய அம்மாக்களோட சாப்பாடும் சேர்ந்தது தான். நாங்களாம் அப்படிதான் சாப்பிட்ருந்தோம். நீங்க உங்க ஸ்கூல் டேஸ்ல ஷேரிங் பண்ணி சாப்பிடுவீங்களா அப்படிங்கிறத கண்டிப்பா வந்து சொல்லுங்க. இந்த பன்னீர் வந்து இன்னைக்கு வந்து ஃப்ரைட் ரைஸ் தான் வந்து பண்ணியிருக்கேன். அதுக்கு வந்து பன்னீரை ஃபர்ஸ்ட் நான் வந்து நெய்யில பெப்பர் அந்த மிளகாய் பொடி ரெண்டையும் வந்து பாத்தீங்கன்னா போட்டு நல்லா பரட்டி வந்து எடுத்துட்டேன். ப்ரௌனிஷா வர அளவுக்கு கோல்டன் கலர் வந்தோன்னா எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரு கடாயில நெய்யும் கொஞ்சமா எண்ணெய் விட்டு பூண்டு ஒரு 4 பல்லு நல்லா நறுக்கிக்கணும். அதுக்கப்புறம் வந்து வெங்காயம், பெரிய வெங்காயம் 2 எடுத்திருக்கேன். கேரட் 1, பீன்ஸ் வந்து சின்னதாக 3 எடுத்துட்டு நல்லா வந்து பொடியாக வந்து கட் பண்ணிக்கணும். அப்பதான் ஃப்ரைட் ரைஸ்க்கு ரொம்ப நல்லா இருக்கும். இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா கேரட்டை நீங்கள் எவ்வளோ சின்னதாக கட் பண்ண முடியுமோ கட் பண்ணிக்கலாம். அது கூட கொஞ்சம் முட்டைக்கோஸ் வந்து நான் வந்து நறுக்கி போட்டிருந்தேன். இதில் வந்து குடமிளகா மட்டும் மிஸ் ஆயிருக்கும். குடமிளகா வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட வந்து சாஸ் வந்து இல்லை, தக்காளி அந்த டொமேட்டோ கெச்சப் தான் இருந்துச்சு. ஸோ அதை வந்து நான் சேர்த்துக்கிட்டேன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் ரைஸ் வந்து ரொம்ப டேஸ்டியாக ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் தான் வந்து இருந்துச்சு. நான் கூட வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்மதி ரைஸ் இல்லை பிரியாணி ரைஸ் ஆட் பண்ணாதான் நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து நார்மல் ரைஸ் தான் வந்து ஆட் பண்ணியிருந்தேன். நம்ம எப்பவும் சாப்பாட்டுக்கு வடிக்கிற அரிசி தான் வந்து யூஸ் பண்ணியிருந்தேன். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. சாதத்தை நான் ஏற்கனவே வந்து வேக வச்சுட்டேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து கொஞ்சம் எடுத்து ஃபேன் காற்றுல வந்து ஆற வச்சிருந்தேன். நம்ம வந்து ஃப்ரைட் ரைஸ் பண்ணும்போது சாதம் வந்து ஃபுல்லாக வேகாமல் ஒரு 3/4 பதத்துக்கு வேகிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா 80% வெந்தாலே போதும் ஃப்ரைட் ரைஸுக்கு. ரொம்ப அப்போ தான் நல்லா இருக்கும், ஃப்ரைட் ரைஸ் மாதிரி இருக்கும். இல்லைன்னா குழஞ்சு போயிடும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் வந்து நான் ஆற வச்சு எடுத்திருந்தேன். ஸோ நல்லா வந்து பாருங்க அரிசி வந்து பொலபுலன்னு அந்த ரைஸ் நல்லா இருக்கு சாதம். ஏன்னா நான் வந்து வேக வைக்கும் போது எண்ணெயும் கொஞ்சம் உப்பும் வந்து சேர்த்துக்கிட்டேன். அது கூட வந்து பார்த்தீங்கன்னா பெப்பர் கொஞ்சம் சேர்த்து நல்லா வந்து காயோட பரட்டி விட்டுறணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து டோஸ்ட் பண்ணி வச்சிருக்கிற இந்த பன்னீரை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நல்லா கிளறி விட்டோம் அப்படின்னா சூப்பரான சுவையான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்லே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் கிடைக்கும். இதில் வேற எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் எதுவுமே சேர்க்காம ரொம்ப வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு பன்னீர் ரைஸ் தான். வீட்லயே செஞ்சு கொடுக்கும் போது நம்ம பயப்படாம குழந்தைங்களுக்கு வந்து கொடுக்கலாம். இன்னைக்கு யோகியோட லஞ்ச் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் தான். உங்களுக்கு உங்க குழந்தைக்கு என்ன கொடுத்தீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.